தேகம் துவயம் பிரதிஷ்டிதம் மோகனுபத்யதே மிருத்யு சத்யனுபத்யதே முக்தி சத்யனுபத்யதே அமிர்தம். ரெண்டு நிலை தான். உங்கள் உடலுக்குள்ளேயே இந்த ரெண்டும் இருக்கு. நீங்கள் சத்தியத்தின் வழிபாதையில் நடந்தீங்கன்னா உங்களுக்கு அழிவில்லாத முக்தி. உங்களோட நீங்கள்லாம் அமிர்தஸ்ய புத்திரக, கடவுளோட குழந்தைகள். கடவுள் எப்படி அழிவற்றவரோ, நித்திய புத்த சுத்த முக்த நிர்மல ஸ்வரூபினமாக இருக்கிறவரோ, அந்த மாதிரி நீங்களும் அடைஞ்சிருவீங்க. நீங்களும் அந்த நிலையை அடைவீங்க தூய்மையான மனதை கொண்டு. ஒருவேளை அதை அடையலைன்னா மோகனுபத்யத்தை மிருத்தி. உங்கள் மனசுக்கே நீங்கள் உயிர் எழுதி வச்சுக்கலாம். எல்லா இடத்துலையும் கடவுளை பார்க்க முடியல, எல்லாமே ஆத்மஸ்வரூபமாக என்னால் பார்க்க முடியல, அனைத்து இடத்துலையும் ஆத்ம சௌந்தரியத்தை நான் கண்டு அனுபவிக்க முடியலன்னா நீங்கள் யூஆர் கம்மிங் பேக் அப்படின்னு அர்த்தம். நீங்கள் பிறவி எடுக்க போகிறீங்க. நீங்களே உங்களை இல்லை, உங்களுக்கே தெரியும்ல, இந்த காலகட்டத்தில் உங்களோட ஃபிக்ஸட் டெபாசிட் மெச்சூரிட்டி ஆகும், இந்த காலகட்டத்தில் உங்களோட அக்கௌண்ட்டுக்கு இவ்வளோ உங்கள் மாத செலவுக்கு வேணும், பணம் ரீதியாக பொருள் ரீதியான ஆற்றலெல்லாம் எவ்வளோ தெளிவாக இருக்குது வருங்காலத்தை பற்றி. இந்த காலத்தில் நான் இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்னு ஒரு இது பண்ணிக்கலாம். அதே மாதிரி நீங்கள் இந்த ஆத்மா அடுத்த பிறவி எடுப்பேனா இல்லையாங்கிறதுக்கு என்ன சான்றிதழ்? அதோட எலிஜிபிலிட்டி தகுதி என்ன அப்படின்னா, எல்லா இடத்துலையும் என்னால் ஒரு ஆத்மாவை பார்க்க முடியலன்னா நீங்கள் வரணும். அதனால தான் சங்கர பகவத் பாதர் ரொம்ப அற்புதமாக சொன்னார். ரெண்டு பாதை தான், அது உங்களுக்குள்ளேயே இருக்குது. தேகம் துவயம் பிரதிஷ்டிதம். நீங்கள் தேக பாவத்தில் இருந்து, அதாவது உடம்பு பாவத்தில் இருந்து இந்த உலகத்தை அனுபவிக்கணும்னு நினச்சி மோகத்தின் வழி பாதையில் அது வேணும் இது வேணும் இது வேணும்னு இந்த உலக ரீதியான ஆசையில், பொருள் ஆசையில் நீங்கள் இந்த உடல் பராமரிப்புக்காக, உடல் சுகத்துக்காக, மனோ சுகத்துக்காக உங்களோட சிறிய அந்த பற்றுதலை, என்னோட குடும்பம் இரத்த சம்பந்தம் அப்படின்னு நீங்கள் பெருசாக விஷாலமான பார்வையில் எல்லா இடத்துலையும் கடவுளை பார்க்கலேன்னா மிருத்யோசோர் மிருத்யும் கச்சதி ஈஹ நானேவ பஷ்யதி. இந்த மரணம் ஜனனம் மரணம் தொடரும். அதை நீங்கள் ஈஹ நானேவ பஷ்யதி அந்த வேற்றுமையில் ஒருமைப்பாடை பார்க்குற வரைக்கும். இப்போ பார்க்கும்போது ஒவ்வொரு ஆத்மாக்களாக இருக்குது. இந்த அண்ட பிரம்மாண்டங்கள், ஜடம், உயிரோட்டம், ஆத்மா இருக்குது. இதை பார்க்க முடியலைன்னா நீங்கள் திரும்ப வரணும்.